தற்போது நெல்லை மாவட்டத்தினுடைய பொதுக்குழு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். முதலாவதாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற 10 மாத செயல் திட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். ஏப்ரல் மாதம் முதல் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் வரை இந்த 10 மாதங்கள் இளைஞர்கள் மற்றும் சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளுக்கு எதிராக களம் கண்டு பிரச்சாரத்தை நாங்கள் செயல்படுத்த இருக்கின்றோம். இரண்டாவதாக, தமிழகத்தில் தற்போது தேர்தல் வர உள்ள நிலையில தமிழகத்தில் பாசிச சக்திகள் காலூன்றுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழக மக்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டு ஒற்றுமையுடன் இருந்து மதவெறி பாசிச பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் மண்ணை கவ்வக்கூடிய வகையில் அதற்கான அனைத்து விதமான செயல்களும் தமிழக மக்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள், அதற்குண்டான யுக்திகளையும் அமைப்பார்கள். அதை எங்களுடைய ஜமாத்தின் வாயிலாக ஒரு கருத்தியலாக மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றோம். எதிர்வருகின்ற ஏப்ரல் 16ஆம் தேதி நடக்க உள்ள பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை மசோதாவை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். இந்த மசோதாவில் மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க இருக்கிறாங்க. சிறிது காலத்துக்கு முன்னால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை நடுவண் அரசு அறிவித்திருந்த நேரத்தில் தமிழக அரசு அதை சிறப்பாக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய பின்னால் மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதியை நாங்கள் அதிகரிப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய 39 மக்களவை தொகுதி தமிழகத்தில் குறைக்கப்படுமோ என்கின்ற அச்சமும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத ஊபி போன்ற மாநிலங்களிலே தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமோ என்கின்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கின்றது. உரிய முறையில் கருத்துக்கள் கேட்கப்படாமல் அவசர கதியில் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மசோதாவினுடைய ஆரம்பத்திலேயே கடும் எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாய மக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையிலே தான் பாசிச பாஜக அரசு செயல்பட்டு வருகின்றது. கிறிஸ்துவ மக்கள் வெளிநாடுகளிலிருந்து பெறக்கூடிய நிதி உதவிகளின் மூலமாக பல தொண்டு நிறுவனங்களை நடத்தி வருகின்றார்கள். அந்த தொண்டுகளை கொண்டு அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை சிதைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் FCRA என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர இருக்கின்றார்கள். இந்த சட்டத்தின் வாயிலாக அவர்கள் கிறிஸ்துவருடைய சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்கின்றார்கள். எப்படி வக்ஃபு வாரியத்தில் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இஸ்லாமியருடைய சொத்துக்களை கபலீகரம் செய்ய எண்ணினார்களோ அதுபோன்ற இந்த FCRA சட்டம் கிறிஸ்துவ மக்களை வெகுவாக பாதிக்க இருக்கின்றது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தேர்தல் ஆணையத்திலிருந்து கேரளாவினுடைய அரசியல் கட்சியினர்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய சின்னத்துக்கு பதிலாக பிஜேபியினுடைய தாமரை சின்னம் இடம்பெற்று இருக்கின்றது. பிஜேபியிலிருந்து தேர்தல் ஆணையத்துக்கு எந்த கடிதத்தை அனுப்பினாங்களோ அந்த கடிதத்தில் இருந்து சின்னத்தை நீக்காமல் அப்படியே தேர்தல் ஆணையம் கேரளாவிற்கு அனுப்பிவிட்டதோ என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழும்பி இருக்கின்றது. பாசிச பாஜகவுக்கு கையாளாக தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. இது தேர்தல் ஆணையமே வெக்கி தலைகுனியக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வாக இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை படு மோசமாக இருந்து வருகின்றது. நீண்ட நெடுங்காலமாக ஈரானோடு நட்புறவை பேணி வந்த இந்தியா சமீபத்தில் இஸ்ரேலுக்கு சென்று அது எங்களுடைய தந்தை நாடு, ஃபாதர்லேண்ட் என்று நம்முடைய பாரத பிரதமர் திருவாளர் மோடி அவர்கள் அறிவித்து வந்த பின்னால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசமான நிகழ்வினால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவருடைய நட்பு நாடுகளும் கதிகலங்கி போயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள், நடுநிலை வகிக்கக்கூடிய நாடுகள், ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அந்த ஹூர்முஸ் நீரிணை வழியாக தங்களுடைய கப்பல்களை கொண்டு வருகின்றார்கள். இந்தியாவினுடைய இந்த நிலைப்பாடு அது நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடிய வகையில் இந்த தீர்மானத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பேர் அப்துல் ரஹீம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர்.
அடுத்ததாக விஜய் குறித்தான கேள்விகள் பொதுவாக சமூகத்தில் வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இஸ்லாமிய சமுதாய மக்கள், அதிலும் குறிப்பாக பர்தா அணிந்த இஸ்லாமிய மக்கள் விஜயனுடைய அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு அவர்கள் கருத்து சொல்லி வரக்கூடிய காணொளிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவி வருகின்றது. அதனால் இஸ்லாமிய சமுதாய மக்கள் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்பார்களா என்ற கேள்வியை முன்வைக்கின்றார்கள். விஜயனுடைய தற்போதைய வருகை என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. பின்னணியில் அவர்கள் பாஜகவுடன் அவர் கள்ளத்தனமாக பேரம் பேசி வருகின்றார்கள் என்கின்ற ஒரு சந்தேகம் வலுவாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிஜேபியினுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்தலுக்கு பின்னால் தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டால் நாங்கள் பிஜேபி ஏடிஎம்கேவோடையும் அதே மாதிரி தாவேக்காவோடு இணைந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் தமிழக இஸ்லாமிய மக்கள் மிக தெளிவாக இரண்டாம் கருத்துக்கு இடமில்லாத வகையில் பிஜேபியை மண்ண கவ்வக்கூடிய சக்தி எதுவோ அத்தகைய சக்திகளுக்குத்தான் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதையும் இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். தமிழகத்தில் இஸ்லாமிய சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு முன்னர் அறிவித்திருந்த 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட காலமாக வைக்கப்பட்டிருந்தது. எதிர்வரக்கூடிய காலங்களிலே இந்த கோரிக்கையை பரிசீலித்து அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பர்தா அணிந்த பெண்கள் விஜய்க்கு ஆதரவாக ஒரு சில பேர் பேசுறாங்க. அவங்களாம் என்னன்னா ஒரு விஜயோடைய தீவிர ரசிகர்களாக பல மதங்களை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அதில் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமைக்கு நான் நமாஸ்க்கு போறதை விட விஜய் படத்தை பார்க்கறதா எனக்கு பெருசு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆர்வம் மிகுதியில் இருக்கக்கூடிய ஆர்வ கோளாறினால் உந்தப்பட்ட ஒரு சில பெண்கள் அப்படி பேசுறாங்களே ஒழிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் அது விஜயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பாசிச பாஜக அரசு கால் ஊன்றிவிடக் கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருந்து அதற்கு எதிராக யார் களம் காணுகின்றார்களோ அத்தகைய சக்திகளை கண்டறிந்து உரிய முறையில் வாக்களித்து இந்த மண்ணிலே இருந்து பாசிச சக்திகளை விரட்டி அடிப்பார்கள் என்பதை தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.